அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்று மார்கழி 29ஆம் நாள். இன்றைய பாடலில் பறை என்றால் என்ன என்பதையும் தனக்கு என்ன வேண்டும் என்பதையும் கேட்கிறாள் ஆண்டாள். பாடல் 29. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே. இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். அதிகாலையில் எழுந்து உன் திருவடிகளை சேவிக்க வந்துள்ளோம். உன் திருவடிகள் எப்படிப்பட்டவை? பொன் போன்ற தாமரை பாதங்கள் அல்லவா உன்னுடைய திருவடிகள்? எதற்காக அதிகாலையிலேயே உன் திருவடிகளை வணங்க வந்துள்ளோம்? பறை தருவாய், பறை தருவாய் என உன்னை வேண்டுவது வெறும் சாதாரண முரசுக்காக அல்ல. பசுக்களை மேய்க்கும் ஆயர்குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த மார்கழி நோன்பினை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே. பறையை பெறுவதற்காகத்தான் நாங்கள் நோன்பு நோட்கின்றோம். பறை என்பது உனக்கும் உன் அடியார்க்கும் தொண்டு செய்யும் பாக்கியம். அந்த பாக்கியத்தை எங்களுக்கு அருளுவாயாக. வருகின்ற ஏழேழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும். நாங்கள் உனக்கு உறவினர்களாக இருக்க வேண்டும். உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும். எங்களுடைய ஆசை விருப்பம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். வேறு ஆசைகள் எங்களிடத்தில் இருந்தால் அதை நீயே அழித்துவிடு என்கிறாள் ஆண்டாள். திருப்பாவையில் 3 இடங்களில் பெருமானின் திருவடிகளை சிறப்பாக விளக்குகிறாள் ஆண்டாள். 2ஆம் பாடலில் பாற்கடலில் பையத் துயின்ற பரமனடி எனவும், 24ஆம் பாடலில் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி எனவும், இன்றைய 29ஆம் பாடலில் பொற்றாமரை அடியே எனவும் 3 இடங்களில் திருவடியின் பெருமையை கூறுகிறாள். திருவடியில் தொடங்கி திருவடியில் முடிக்கிறாள் தன்னுடைய திருப்பாவையை. அன்று வாமனனாக வந்து 3 அடி கேட்டதை இன்று 3 அடிகளை 3 பாடல்கள் மூலம் கொடுத்து நிறைவேற்றுகிறாள் ஆண்டாள் என உரையாசிரியர்கள் சுவைபட கூறுகிறார்கள். பறையாகிய தொண்டுதான் எங்களுக்கு வேண்டும், வேறு எதுவும் தேவையில்லை. ஆக ஆண்டாள் மார்கழி நோன்பின் மூலமாக பறையாகிய தொண்டைத்தான் கேட்டு பெறுகின்றாள். இந்த பாடல் மூலம் திருமந்திர மகிமையையும் விளக்கப்படுகிறது. அனைத்தும் அவனே, அவன் திருவடி ஒன்றே நமக்கு தஞ்சம் என்ற நிலைக்கு நாம் வந்துவிட்டால் நாமே பாக்கியசாலிகள். மீண்டும் நாளை திருப்பாவை இறுதி பாடலான 30வது பாடலில் சந்திப்போமா? ஆண்டாள் திருவடிகளே சரணம்.